மாணவர்களே, இன்று நாங்கள் ஒரு புதிய வகுப்பொன்றை இப்போது ஆரம்பிக்கின்றோம். இந்த வகுப்பிலே கூட்டம் 16 பற்றி நாங்கள் இங்கே கற்க இருக்கிறோம். பி குழுவில் வருகின்ற கூட்டம் 16 மூலகங்கள் பற்றி இந்த வகுப்பிலே நாங்கள் அவற்றில் வருகின்ற தியரிகளையும் அவற்றையும் நாங்கள் இந்த வகுப்பிலே கற்க இருக்கின்றோம். கூட்டம் 16 இதில் தலைமை மூலகம் ஆக்சிஜன் ஆகும். அவை இந்த கூட்டம் 16 OSSCTEPO என்பவற்றால் உருவாக்கப்பட்டது. ஆக்சிஜன், சல்வர், செலனியம், டெலூரியம் அண்ட் பொலோனியம் என்பவற்றை கொண்டு இந்த கூட்டம் 16 உருவாக்கப்படுகின்றது. பி குழுவில் வருகின்ற 16வது கூட்டம். ஆகவே இந்த கூட்டத்தில் நாங்கள் மூலகங்களாக OSSCTE பொலோனியம் இந்த மூலகங்கள் இந்த கூட்டங்களிலே காணப்படுகின்றன. அவை இந்த கூட்டத்தில் நாங்கள் முதலாவது சுருக்கமான இலத்திரன் நிலை அமைப்பை இவற்றுக்கு எழுதி காட்டுவோமாக இருந்தால் பாருங்கள். சுருக்கமான இலத்திரன் நிலை அமைப்பு. இது ஹீலியம் வாயு இலத்திரன் நிலை அமைப்பு 2s2 2p4 ஆகும். ஹீலியம் வாயு இலத்திரன் நிலை அமைப்பு 2s2 2p4 ஆகும். சல்ஃபர் நியோன் வாயுவின் இலத்திரன் நிலை அமைப்பு 3s2 3p4 ஆகும். செலனியம் ஆகன் வாயுவின் இலத்திரன் நிலை அமைப்பு 3d10 4s2 4p4 ஆகும். டெலூரியம் கிரிப்டன் வாயுவின் இலத்திரன் நிலை அமைப்பு 4d10 5s2 5p4 ஆகும். பொலோனியம் செனன் வாயுவின் இலத்திரன் நிலை அமைப்பு 4f14 5d10 6s2 6p4 ஆகும். அவதானிக்கணும் மாணவர்களே, கூட்டம் 16 ஆக்சிஜன், சல்வர், செலனியம், டெலூரியம், பொலோனியம் காணப்படுகின்றது. இவை பொது இலத்திரன் விழுமிய வாயு NH2NP4 விழுமிய வாயு NH2NP4 வலுவளவோடு NH2NP4 6 இலத்திரன்களை கொண்டிருக்கின்றது. ஈட்டோடு 6 இலத்திரன்களை கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். இந்த கூட்டத்தில் ஓவும் எஸ்ஸும் அலோகம் SCTE உலோகப்போலி, பொலோனியம் உலோகம், ஆக்சிஜன் சல்வர் ஒரு உலோகமல்லாதது அல்லுலோகம். SCTE உலோகப்போலி, பொலோனியம் உலோகம். உலோக இயல்பு மேலிருந்து கீழாக அதிகரித்து செல்லும். உலோக இயல்பு மேலிருந்து கீழாக அதிகரித்து செல்லும். இவை தலைமை வலுவளவு 2ஐயும் 6ஐயும் காண்பிக்கக்கூடியவை. தலைமை வலுவளவு 2 6 2 மாறும் தலைமை வலுவளவு. சில மூலகங்கள் 4 வலுவளவை காண்பிக்கும், ஆனால் தலைமை 2 மாறும். 2 மாறும் தலைமை வலுவளவாக இந்த கூட்ட மூலகங்களுக்கு காணப்படும். இவை பல்வேறு ஒட்சியேட் நிலைகளில் சேர்வுகளை உருவாக்கக்கூடியவை. கந்தகம் பரந்த வீச்சிலுள்ள ஒட்சியேட் நிலைகள் சேர்வுகளில் காணப்படும். ஆக்சிஜனும் சில குறிப்பிட்ட ஒட்சியேட் நிலைகளில் அது சேர்வுகளில் காணப்படக்கூடியதாக இங்கே இருக்கின்றது. ஆகவே பங்கட்டு வலுவாரை கூட்டத்தில் மேலிருந்து கீழாக அதிகரித்து செல்லும். பங்கட்டு வலுவாரை ஒட்சன் இருந்து படிப்படியாக அதிகரித்து செல்லும். முதலாமையனாக்கற் சக்தி மேலிருந்து கீழாக குறைந்து செல்லும். இரண்டாமையனாக்கற் சக்தி மேலிருந்து கீழாக குறைந்து செல்லும். இலத்திரன் நாட்டம் மேலிருந்து கீழாக
மரப்பெருமானத்தில் அதிகரித்து செல்லும். ஆகவே இந்த கூட்ட மூலகங்களை நாங்கள் கருதும் போது இனி நாங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு மூலகங்களாக நாங்கள் பார்க்க போகின்றோம். ஒரு ஆவர்த்தனத்தில் இந்த கூட்ட மூலகங்களின் 7ஆம் அயனாக்கட் சக்தி அதி உயர்ந்த பெருமானம் உடையதாக இருக்கும். 7ஆம் அயனாக்கட் சக்தி அதி உயர்ந்த பெருமானம் இந்த கூட்ட மூலகங்களுக்கு காணப்படும். எனவே இந்த கூட்ட மூலகங்களில் முதலாவதாக வருகின்ற மூலகம் ஆக்சிஜன் O. இது இயற்கையில் இயற்கையில் 2 புறதிருப்ப வடிவங்களில் இருக்கின்றது. இது 3 சமதானிகளை கொண்டிருக்கின்றது. இதில் எதுவுமே கதிர்த்தொழிற்பாட்டு சமதானி அல்ல. ஆக்சிஜன் சமதானிகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், ஆக்சிஜன் சமதானி அந்த சமதானி ஆக்சிஜனுக்குரியது. பாருங்கள், O 816, O 817, O 818 என்னும் 3 சமதானிகளை இந்த ஒட்சன் கொண்டிருக்கும். 16, 17, 18 3 சமதானிகளாக இருக்கின்றது. இந்த ஒட்சன் 3 சமதானிகளை கொண்டிருக்கின்றது. இதில் எதுவும் கதிர்த்தொழிற்பாட்டு சமதானி அல்ல. இந்த ஆக்சிஜன் பாருங்கள் 2 புறதிருப்பங்களில் இருக்கின்றது. 2 புறதிருப்ப வடிவம். ஒன்று O2 டை ஆக்சிஜன், அடுத்தது O3 ட்ரை ஆக்சிஜன். 2 புறதிருப்ப வடிவங்களில் காணப்படுகிறது. அப்போ பாருங்கள், இந்த முதலாவது மூலகம் ஒட்சன் 3 சமதானிகள், ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட தனிவெண்ணையும் உடைய 3 சமதானிகள், 2 புறதிருப்ப வடிவங்கள் இருக்கின்றது. ஒரே மூலகத்தினால் ஆக்கப்பட்ட வெவ்வேறு அமைப்புகள் புறதிருப்பங்கள். O2 ஓசோன் 2 புறதிருப்பங்கள் ஆகும். 2 புறதிருப்ப வடிவங்களில் இது காணப்படுகின்றது. O2 ஓசோன். பாருங்கள், யூவி கதிர்களை இந்த O2 உறிஞ்சி, யூவி கதிர்களை இந்த O2 உறிஞ்சி, யூவி கதிர்களை இந்த O2 உறிஞ்சி பாருங்கள், அது சுயாதீன மூலிகங்களாக உடைக்கப்படும். அவை கதிர்வீசல். இந்த சுயாதீன மூலிகம் O2உடன் சேர்ந்து ஓசோனை உருவாக்கும். O2உடன் சேர்ந்து ஓசோனை உருவாக்கும். பாருங்கள், இந்த ஓசோன் ஒரு வளிமண்டலத்தில் உங்களுக்கு ஒரு 15 தொடக்கம் 25 வரையும் உள்ள அந்த ஏரியாவில் அது ஒரு பாதுகாப்பு வலயமாக அமைந்து காணப்படுகின்றது. அப்போ O2 ஓசோன். அப்போ இந்த செயல்முறையை 2ஆல் பெருக்கிவிட்டால் பாருங்கள், இந்த செயல்முறையை 2ஆல் பெருக்கினால் 2 2 2 கூட்டும்போது பாருங்கள் 3 O2 சேர்ந்து 2 ஓசோனை தரும். 3 O2. அப்போ ஒட்சனில் தான் ஓசோன் பெறப்படுகிறது. ஒட்சன் ஓசோன் ஒரு சமநிலையில் காணப்படுகின்றது. ஒட்சன் ஓசோன் சமநிலையில் காணப்படுகின்றது. இவ்வாறே பாருங்கள், இவ்வாறே நீங்கள் பார்த்தால் தெரியும். பாருங்க, ஓசோன் அநேகமாக வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் காணப்படும். சில சந்தர்ப்பங்களில் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதிக்கு காணப்படும். அது ஒரு ஒளி ரசாயன புகாருக்கு காரணமான ஒரு வாயுவாகவும் அமையும். அப்போ இந்த ஓசோன் பாருங்கள், இந்த ஓசோன் இது யூவி கதிர்களை உறிஞ்சி O2+Oவாக மாற்றமடைகிறது. ஓசோனுடன் இந்த O சேர்வதனால் 2 O2 உருவாக்கப்படுகின்றது.
இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் 2 ஓசோன் 3 O2 தருகின்றது. ஆகவே வளிமண்டலத்தில் இந்த ஓசோனும் O2வும் ஒரு சமநிலையில் காணப்படும். வளிமண்டலத்தில் ஓசோன் O2 என்பன ஒரு சமநிலையில் காணப்படும். அதாவது 3 O2 2 ஓசோன். அவை 2 பிரதர்ப்பங்களும் வளிமண்டலத்தில் சமநிலையில் காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த O2 ஓசோனின் கட்டமைப்புகளை நாங்கள் வரையும் போது O2 ஓசோன் என்பவற்றின் கட்டமைப்புகளை நாங்கள் வரையும் போது அந்த கட்டமைப்புகள் எவ்வாறு மாற்றம் பெறுகின்றன என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், O2 கட்டமைப்பில் O2 கட்டமைப்பு தொடர்பில் பார்த்தால் O டபுள் பாண்ட் O ஆக இருக்கும். ஒட்சன் மூலக்கூறு உருவாவதற்கு 2px 2px நேரடி மேற்பொருந்துகை, 2py 2py பக்கவாட்டு மேற்பொருந்துகை ஆகிய ஒரு சிக்மா பிணைப்பையும் ஒரு பைப் பிணைப்பையும் உருவாக்கி இருக்கும். ஓசோனின் கட்டமைப்பை இதுக்கு நீங்கள் வரைந்தீர்களாக இருந்தால் ஓ ஈதல் பிணைப்பு பெறப்படும். இந்த ஈதல் பிணைப்பை நாங்கள் காட்டும் போது அவதானிங்கள், இந்த ஈதல் பிணைப்பை கட்டமைப்பில் காட்டும் போது O டபுள் பாண்ட் O ப்ளஸ் மைனஸ். பாருங்கள், இது கட்டமைப்பில் காட்டுகின்றோம். 2 கட்டமைப்பில் இதை நாங்கள் காட்டுவோம். அப்போ ஒட்சன் திட்டப்பிணைப்பான இணைந்திருக்கும் ஓசோன் எங்களுக்கு இவ்வகையாக அமைப்பில் இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ ஓசோன் இந்த அமைப்பை கொண்டிருப்பதை காணலாம். இது ஒட்சன், இது ஓசோன். ஆகவே இதில் இந்த பாருங்கள், ஒட்சியேட் எண்களை நாங்கள் அவதானிக்கும் போது இந்த ரெண்டுக்கும் ஒட்சியேட் எண்களை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், ஒட்சியேட் எண்ணை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். இவருக்கு எப்பவும் சைவர் தான். தனி அணுக்கள் லத்திரம் பரிமாற்றம் சைவராக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் OA OB OC என எடுத்தால் OAக்கு சைவர் ஒட்சியேட்டர், OBக்கு +1, OCக்கு -1. அவர்கள் ஓசோனில் 3 O அணுக்களும் வேறுபட்ட ஒட்சியேட் நிலைகளில் காணப்படும். இவற்றுக்கான சராசரியை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் சைவர் +1 -1/3 சராசரி சைவராகும். ஒட்சியேட் சராசரி சைவர் ஒட்சியேட் எண்ணில் இது காணப்படுவதை காணலாம். ஒட்சியேட் சைவர், பூச்சி ஒட்சியேட் எண்ணில் O காணப்படுகின்றது. அவை ஒட்சியேட் சைவருடைய இந்த மூலக்கூறு தான் இந்த ஓசோன் ஆகும். அப்போ ஓசோன் அவதானித்துக் கொள்ளுங்கள், இது ஒட்சியேட் உள்ள சைவர் மூலக்கூறாகும். இந்த ஓசோனுக்கு நீங்கள் பாருங்கள், பரிவு கட்டமைப்புகளை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் ஓசோனின் பரிவு கட்டமைப்புகளை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் பாருங்கள், ஓசோன் பரிவு, ஓசோனுக்கு பரிவு எழுதினால் முதலாவது கட்டமைப்பு O டபுள் பாண்ட் O ப்ளஸ் மைனஸ், ஓசோனின் பரிவு கட்டமைப்பு. இந்த எலக்ட்ரான் நகர்வை நீங்கள் பார்த்தா இங்கே நகர்வதன் மூலம் நாங்கள் இங்கே அவதானித்துவமாக இருந்தால் அடுத்த பரிவு கட்டமைப்பு இங்கே நகர இது உடையும் பாருங்கள், அவை நகர்ச்சியை பாருங்கள் ஓ ஓ ஓ இது நகர இது போய் உடைகின்றது. இங்கே டபுள் பவுண்ட் வருகின்றது,
மைனஸ் இல்லாமல் போகின்றது, இந்த ப்ளஸ் வருகின்றது. இங்கே இது உடைந்து எங்களுக்கு இப்போது இந்த விளைவை தருகின்றது. பாருங்கள், ஏற்கனவே இருந்ததோட உடைந்து இந்த விளைவை தருகின்றது. அப்போ இதில் நாங்கள் அவதானிக்க வேண்டும். இதனுடைய அடுத்த நகர்வாக பாருங்கள், அடுத்த நகர்வாக நாங்கள் பார்த்தால் இது இன்னும் பெறுவதன் மூலம் ஓ ஓ ரிபிள் பாண்டோ ப்ளஸ் இதில் பாருங்கள், இது மும்மை பிணைப்பை பெற்றிருக்கின்றது. 2 4 6 8 ஆகவே ஒரு ப்ளஸ், இதில் 2 4 6 8 ஆகவே இந்த அமைப்பில் இப்போது இந்த அமைப்புக்குரிய மாற்றத்தை நீங்கள் பார்த்து கொண்டால் தெரியும். பாருங்கள், ஓ முழுக்கவே இங்கே நாடி வருவதை காணலாம். இது இங்கே வரும்போது மும்மை பிணைப்பை உருவாக்கும். ஆகவே இந்த மாற்றத்தை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பாருங்கள், அப்போ இதில் ப்ளஸ், அப்போ இது 2 4 6 8 1 2 3 4 2 6. அப்போ பாருங்கள், இந்த அமைப்பில் 2 4 6 8 சரி. ஆகவே இங்கேயும் அது ப்ளஸ் 1 2 3 4 5 6 7 அவை மைனஸ் எடுக்கும். அப்போ இந்த மைனஸ் எடுப்பதனால இங்கே 1 2 3 4 அப்போ மாற்றத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்கள், அப்போ இது இங்கே நகரும் போது இந்த ஓ ப்ளஸ்ஸை பெற்றுக்கொள்ளும் அவை நகர்வதனால. அப்போ இந்த மாற்றத்தை நீங்கள் இங்கே காணக்கூடியது. அப்போ ஓசோனுக்கு இது பொருத்தமில்லாத ஒரு கட்டமைப்பாக எங்களுக்கு காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த ரெண்டும் உறுதியான கட்டமைப்புகள், இந்த ரெண்டும் சேர்ந்து பரிவு கலப்பை ஏற்படுத்தும். அவை பரிவு கலப்பை ஏற்படுத்துவதை காணலாம். அப்போ ரெண்டும் பரிவு கலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளாக இங்கே காணப்படுகின்றது. அப்போ இந்த பரிவு கட்டமைப்பு அமைப்புகளில் ஒவ்வொன்றும் சயாரியை பெற்றுக்கொள்ளும். ஆகவே பாருங்கள், அப்போ ஒட்சனில் தனியாக இரட்டை பிணைப்பு இருக்கின்றது, ஓசோனில் 2க்கு விடைப்பட்ட பிணைப்பு இருக்கின்றது. அப்போ இரட்டை பிணைப்பிலும் பார்க்க ஓசோனின் பிணைப்பு நீளம் கூடியதாக இருக்கிறதை நீங்கள் காணலாம். அப்போ ஓசோனின் பார்க்க ஓசோனின் பிணைப்பு நீளம் கூடியதாக இருக்கிறதை காணலாம். பொருத்தமற்ற அமைப்புகளில் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவை இந்த ரெண்டும் எங்களுக்கு ஏற்ற பரிவு கட்டமைப்பாக இருக்கும். ஆகவே இது பரிவு கட்டமைப்பில் இருந்து எங்களுக்கு வராமல் போவதை நீங்கள் காணலாம். அப்போ அவதானித்துக் கொள்ளுங்கள், அவை இந்த 2 ஓசோன் 2க்கும் இடைப்பட்ட கட்டமைப்பை உடையதாக இருக்கும். ஓசோன் சிறந்த ஒரு ஒட்சியேற்றும் கருவி. ஓசோன் குடிநீரில் இருக்கிற கிருமிகளை அழிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஓசோன் குடிநீரில் கிருமிகளை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. முன்னைய குளோரினை கிருமி அழிப்பதற்கு பயன்படுத்தினார்கள். இப்போ ஓசோன் ClO2 என்பன இந்த கிருமிகளை அழிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே ஓசோன் இவ்வாறு இருப்பதை நீங்கள் காணலாம். பாருங்கள், இப்போது இது. அப்போ இனி நாங்கள் பார்த்தாலாம். பாருங்கள், இந்த ஒட்சிசன் பாருங்கள் பின்வரும் ஒட்சியேற்ற எல்லைகளில் அது சேர்வுகளை உருவாக்கக்கூடியதாக இருப்பதை பாருங்கள். ஒட்சிசன் அது பின்வரும் ஒட்சியேற்ற எல்லைகளில் சேர்வுகளை உருவாக்கும். சை2 சை1 சைவர் மூலகங்களில் காணப்படும் +1 +2 இவ்வாறு மூலகங்களில் இருக்குது. சாதாரண ஆக்சைட்டுகள் எல்லாமே -2, பெராக்சைட்டுகள் எல்லாமே -1, சூப்பர் ஆக்சைட்டுகளில் ஒட்சன் 0 இருக்கின்றது. சூப்பர் ஆக்சைட்டுகளில் ஒட்சன் 0 இருக்கின்றது. O2 ஒட்சன் 0 இருக்கின்றது. ஓசோனில் ஒரு ஒட்சன் +1 இருக்கின்றது. ஓசோனில் ஒரு ஒட்சன் -1 இருக்கின்றது. ஓசோனில் சராசரி ஒட்சன் 0 இருக்கின்றது. OF2 என்ற சேர்வையில் ஒட்சன் +2 இருக்கின்றது. -2 -1 KO2. இந்த KO2 அமைப்பை நீங்கள் எடுப்பதாக இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த KO2 நாங்கள் எடுப்பதாக இருந்தால் KO2 அமைப்பை
நாங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் பாருங்கள், KO2 K ப்ளஸ் O2 மைனஸ் அவை O மைனஸ். அப்போ இதன் கட்டமைப்பை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். 1 2 3 4 5 6 அவை வேறொரு இலத்திரன் குறித்த ஒரு இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுவதை நீங்கள் காணலாம். வேறு ஒரு இலத்திரன் இங்கே இருந்து பெற்றுக்கொள்ளப்படும். அவை இந்த அமைப்பை நீங்கள் பார்த்தால் அப்போ இதில் நீங்கள் பார்த்தால் இதுக்கு 0, இதற்கு -1, ரெண்டையும் கூட்டி பிரித்தால் சராசரி செயறியாக இருக்கும். ரெண்டையும் கூட்டி பிரிக்கும் போது சராசரி -12 செயறியாக இருப்பதை காணலாம். அவை இந்த கட்டமைப்பு இவ்வாறு இருப்பதை நீங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், இந்த ஒட்சன் உங்களுக்கு இந்த ஒட்சன் 0 இருப்பதால் ரெண்டு பக்கமும் செல்லக்கூடியது. அவை ஒட்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படக்கூடியது. அவை இந்த ஒட்சன் ஒட்சியேற்றி தாழ்த்தியாக தொழிற்படக்கூடியதாக இருப்பதை நீங்கள் காணலாம். ஆய்வு சாலையில் ஒட்சனை தயாரித்தல் பாருங்கள். ஆய்வு சாலையில் ஒட்சனை தயாரிப்பதற்கு பொட்டாசியம் பெர்மங்கனேட் தாக்கத்தின் மூலம் மிக இலகுவில் ஒட்சன் தயாரிக்கப்படும். KClO3 வெப்ப பிரிகையின் மூலம் ஒட்சன் தயாரிக்கப்படும். KNO3 வெப்ப பிரிகையின் மூலம் ஒட்சன் தயாரிக்கப்படும். ஹைட்ரஜன் பெராக்சைட்டின் வெப்ப பிரிகையின் மூலம் ஒட்சன் தயாரிக்கப்படும். இவற்றின் வெப்ப பிரிகைகளின் மூலம் நாங்கள் ஒட்சனை தயாரித்து கொள்ள முடியும். அவை இவற்றின் வெப்ப பிரிகைகளை நாங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒட்சனை தயாரிக்கலாம். KMnO4 வெப்பம், K2MnO4, MnO2 plus O2, KMnO4, K2MnO4, MnO2 plus O2. KMnO4 வெப்பமேற்றும் போது K2MnO4, MnO2 O2. மிக குறைந்த வெப்பநிலையிலே ஒட்சனை தரக்கூடியது. இது ஊதா நிறமான சேர்வை, இது பச்சை நிறமான ஒரு சேர்வை, இது ஒரு கருப்பு நிறமான ஒரு கபிலம், கருப்பு, இது நிறமற்றது. மிக இலகுவில் நாங்கள் இந்த தாக்கத்தின் மூலம் ஆய்வு சாலையில் ஒட்சனை தயாரித்து கொள்ள முடியும். ஒட்சன் தயாரிக்கலாம். அதே மாதிரி ஆய்வு சாலையில் நாங்கள் ஒட்சனை வெப்பமேற்றுவதன் மூலம் தயாரிக்கலாம். பாருங்க, ஒட்சன் வெப்பமேற்றுவதன் மூலம் KClO3 வெப்பம், ஊக்கிகளை பயன்படுத்தி MnO2 போன்ற ஊக்கிகளை பயன்படுத்தி ஒட்சன் தயாரிக்கப்படும். KCl plus O2, KCl plus O2, 3/2 O2, 2 3 அவை ஒட்சன் தயாரிக்கப்படும். MnO2 போன்ற ஊக்கிகள் பயன்படுத்தப்பட்டு ஒட்சன் தயாரிக்கப்படும். KNO3 வெப்பமேற்றியும் ஒட்சன் தயாரிக்கப்படும். KNO3 வெப்பம் எல்லாம் உருகி வெடித்து எங்களுக்கு தாக்கத்தை தருவதை காணலாம். KNO2 plus O2, 2 KNO3, 2 KNO2 plus O2. அவை இந்த தாக்கத்தின் மூலம் ஒட்சன் எங்களுக்கு பெறப்படுகின்றது. KNO2 plus O2 ஒட்சனை தருவதை நாங்கள் காணலாம். ஒட்சன் எங்களுக்கு பெறப்படுகின்றது. ஹைட்ரஜன் பெராக்சைட்டின் வெப்ப பிரிகையின் மூலமும் நாங்கள் ஒட்சனை தயாரித்து கொள்ள முடியும். ஹைட்ரஜன் பெராக்சைட்டின் வெப்ப பிரிகை H2O2, H2O plus O2. ஹைட்ரஜன் பெராக்சைட்டின் வெப்ப பிரிகையின் மூலமும் ஒட்சனை நாங்கள் தயாரிக்கலாம். Ψ1 பெராக்சைட், Ψ2 சைவர் இருவழி விகார தாக்கம் அவை ஒட்சன் தயாரிக்கலாம். அப்போ பாருங்கள், ஆய்வு சாலையில் ஒட்சனை பொட்டாசியம் பெர்மங்கனேட்டை வெப்பமேற்றி தயாரிக்கலாம். KClO3 வெப்பமேற்றி தயாரிக்கலாம்.
KNO3 வெப்பமேற்றி தயாரிக்கலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடின் வெப்ப பிரிகையால் ஒட்சன் தயாரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒட்சன் தயாரிப்பு. தொழில் முறையில் ஒட்சன் ஏற்கனவே நைட்ரஜனுக்கு பார்த்தது போல வளியை திரவமாக்கப்படும். திரவமாக்கப்பட்ட வளியை பகுதிபட காட்சி வடிக்கும் போது முதலில் நைட்ரஜன் கொதித்து வெளியேறும். இரண்டாவதாக 185.7 கொதித்து வெளியேறும் திரவம் ஒட்சன் ஆகும். திரவ ஒட்சன் நீல நிறமானது. ஆகவே திரவ நிலையில் ஒட்சன் எங்களுக்கு வளியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும். ஒட்சனின் இயல்புகளை பார்த்தால் நிறமற்ற வாயு, நீரில் சிறிதளவே கரையக்கூடியது. அவை நிறமற்ற வாயு, நீரில் சிறிதளவு கரையக்கூடியது, மனம் சுவை அற்ற ஒரு வாயுவாக இருக்கின்றது. இது ஒட்சன். இது உலோகங்கள் அலுலோகங்களுடன் சேர்ந்து ஆக்சைட்டுகளை உருவாக்கும். அவை ஒட்சன் உலோக அலுலோகங்களுடன் சேர்ந்து ஆக்சைட்டுகளை உருவாக்கக்கூடியது. உருவாக்கும். இந்த ஒட்சன் உருவாக்கும் ஆக்சைட்டுகளை நாங்கள் பின்வரும் மாற்றங்களாக நாங்கள் வேறுபடுத்தலாம். ஒட்சன் உருவாக்கும் ஆக்சைட்டுகளை நாங்கள் பின்வரும் வேறுபடுத்தலாம். அதாவது 4 வகையான ஆக்சைட்டுகள் ஒட்சனிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. 1 மூலோக்சைட்டு, 2 அமிலோக்சைட்டு, 3 ஈரியல் ஆக்சைட்டு, 4 நடுநிலை ஆக்சைட்டு. அப்போ ஒட்சனிலிருந்து வர ஆக்சைட்டுகள் பின்வருமாறு வகைப்படுத்தலாம். மூல ஆக்சைட்டு, அமில ஆக்சைட்டு, ஈரியல் ஆக்சைட்டு, நடுநிலை ஆக்சைட்டு. அவர்கள் ஒட்சன் இவ்வாறு வரும்போது இந்த ஆக்சைட்டுகள் 4 வகைகளாக உருவாக்கப்படும். அந்த 4 வகைகளும் என்ன என நீங்கள் கேட்டாலாம். 4 வகை ஆக்சைட்டும்: 1 மூலோக்சைட், 2 அமிலோக்சைட், 3 ஈரியல் ஆக்சைட், 4 நடுநிலை ஆக்சைட். ஒட்சன் உலோக அலோகங்களுடன் சேர்த்து உருவாக்குவது 4 வகையாக வகுக்கப்படும். மூல ஆக்சைட்டு, அமில ஆக்சைட்டு, ஈரியல் ஆக்சைட்டு, நடுநிலை ஆக்சைட்டு. மூல ஆக்சைட்டு என்றால் என்ன? குறித்த ஆக்சைட்டு அமிலங்களுடன் மாத்திரம் தாக்கம் புரிந்து சேர்வுகளை தரும் என்றால் அவை மூலோக்சைட்டுகளாகும். அமிலங்களுடன் மாத்திரம் தாக்கம் புரிந்து சேர்வுகளை தரக்கூடியவை மூலோக்சைட்டு. MgO மூலோக்சைட்டு, CaO மூலோக்சைட்டு, Na2O மூலோக்சைட்டு. இவ்வாறு பல்வேறு ஆக்சைட்டுகளை இதுக்கு நாங்கள் உதாரணங்களாக காட்டிக்கொள்ள முடியும். ஆகவே இந்த ஆக்சைட்டுகளின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் இது மூலோக்சைட்டுகளுக்கு சில உதாரணங்களை காட்டலாம். பாருங்கள், MgO மூலோக்சைட், CaO மூலோக்சைட், K2O மூலோக்சைட். அவை இவ்வாறு மூலோக்சைட்டுகளை பார்க்கலாம். இவை அமிலங்களுடன் தாக்கம் புரிந்து உப்புக்களை தரக்கூடியவை. அவை அமிலங்களுடன் மாத்திரம் தாக்கம். பாருங்கள், MgO HCl, MgCl2, H2O. அமிலங்களுடன் தாக்கம் புரிந்து உப்புக்களை தரக்கூடியவை இந்த ஆக்சைடுகள். அப்போ நீங்கள் பாருங்கள், அமில ஆக்சைடு. எது அமில ஆக்சைடு? காரங்களுடன் மாத்திரம் தாக்கம் புரிந்து அது உப்புக்களை தரக்கூடியவை. மூலோக்சைடுகள் பொதுவாக உலோகங்களின் ஆக்சைடுகள் மூலோக்சைடுகள், அல்லுலோகங்களின் ஆக்சைடுகள் அமிலோக்சைடுகளாக இருக்கும். உதாரணம் பாருங்கள், SO2, SO3, NO2, Cl2O, இப்படியே தொடர்ந்து கொண்டு இவை எங்களுக்கு அமிலோக்சைடுகளாக இருக்கும். அப்போ ஆனாலும் பாருங்கள், அங்கே நாங்கள்
உலோகங்களின் ஆக்சைடுகள் மூல ஆக்சைடுகள் என்று சொல்லுவோம் பொதுவாக. அல்லுலோகங்களின் ஆக்சைடுகள் அமில ஆக்சைடுகள் என்று சொல்லுவோம். ஆனாலும் உலோகங்கள் உயர்வான ஒட்சியேற்ற நிலையை காட்டும் போது அவை அமில ஆக்சைடுகளை தருகின்றன. டி குழுவில் மேங்கனஸ் குரோமியம் உயர் ஒட்சியேற்ற நிலையில் இந்த அமில ஆக்சைடுகளை தரக்கூடியதாக இருக்கும். டி குழுவில் நீங்கள் பார்த்தால் பாருங்கள், இந்த மேங்கனஸ் ஒட்சன் போன்றவை இந்த இவ்வகையான ஆக்சைடுகளை தரும். MnO3 Mn2O7 அமில ஆக்சைடுகள். உலோகம் ஆன உயர் ஒட்சியேற்றன் CrO3 அமில ஆக்சைடு, V2O5 அமில ஆக்சைடு. உலோகங்களாக இருந்தாலும் அவை உயர் ஒட்சியேற்ற நிலையில் இந்த அமில ஆக்சைடுகளை தரக்கூடியதாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ அல்லுலோகங்களுடன் உலோகங்களும் இந்த அமில ஆக்சைடுகளை தரும். ஈரியல்பு அமிலங்களுடனும் காரங்களுடனும் தாக்கம் புரிந்து உப்புக்களை தரக்கூடியவை ஈரியல்பு ஆக்சைடுகளாகும். Al2O3 ஈரியல்பு ஆக்சைடு, PbO ஈரியல்பு ஆக்சைடு, SnO ஈரியல்பு ஆக்சைடு, BeO ஈரியல்பு ஆக்சைடு. டி குழுவில் Cr2O3 ஈரியல்பு ஆக்சைடு, டி குழுவில் MnO2 ஈரியல்பு ஆக்சைடு. ஆகவே ஈரியல்பு ஆக்சைடுகளாக பல்வேறு வகையான ஆக்சைடுகளை நீங்கள் காணலாம். பாருங்கள், Al2O3 ஒரு ஈரியல்பு ஆக்சைடு, ZnO ஈரியல்பு ஆக்சைடு, BeO ஈரியல்பு ஆக்சைடு. டி குழுவில் Cr2O3 ஈரியல்பு ஆக்சைடு, MnO2 ஈரியல்பு ஆக்சைடு. இவ்வாறு ஈரியல்பான ஆக்சைடுகள் இங்கே காணும். இவை அமிலங்களுடனும் காரங்களுடனும் தாக்கம் புரிந்து உப்புக்களை தரக்கூடியவை இந்த ஈரியல்பு ஆக்சைடுகள் ஆகும். அடுத்த அம்சம் நடுநிலை ஆக்சைடுகள். அமிலங்களுடனோ காரங்களுடனோ தாக்கமடையாதவை, அவை நடுநிலை ஆக்சைடுகளாகும். அவை அமில காரங்களுடன் தாக்கமடையாத இந்த ஆக்சைடுகள் நடுநிலை ஆக்சைடுகளாகும். அந்த நடுநிலை ஆக்சைடுகளாக நாங்கள் பின்வருவனவற்றை நாங்கள் எடுத்து காட்ட முடியும். பாருங்கள், NO ஒரு நடுநிலை ஆக்சைடு, CO ஒரு நடுநிலை ஆக்சைடு, H2O ஒரு நடுநிலை ஆக்சைடு. இவ்வாறு நடுநிலை ஆக்சைடுகள் வருவதை காணலாம். அப்போ பாருங்கள், ஆக்சைடுகள் 4 வகையாக பிரிக்கப்படும். மூல ஆக்சைடு, அமில ஆக்சைடு, ஈரியல்பு ஆக்சைடு, நடுநிலை ஆக்சைடு. எந்த ஆக்சைட்டையும் இந்த வகைக்குள்ளே நாங்கள் அடக்கலாம். பெராக்சைடு அது ஒரு மூல ஆக்சைடு, சூப்பர் ஆக்சைடு மூல ஆக்சைடு. Pb3O4 அது ஒரு கலப்பு ஆக்சைடு. பாருங்கள், Pb3O4, Pb3O4. இதில் 2 PbOவும் ஒரு PbO2வும் சேர்ந்து Pb3O4 தருகின்றது. அவை இது ஈரியல்பு நடத்தையுடைய ஆக்சைடுகள், ஈரியல்பு நடத்தையுடைய ஆக்சைடுகள். Fe3O4 பாருங்கள், Fe3O4 பாருங்கள். இந்த Fe3O4 பார்த்தால் பாருங்கள், Fe3O4 2 ஆக்சைடுகளின் கலவை, FeO, Fe2O3. ரெண்டும் மூல ஆக்சைடுகளாகும். அப்போ ஆக்சைடுகளை இவ்வாறு நாங்கள் வகைப்படுத்தி நாங்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை ஒட்சன் உருவாக்குற ஐதரைட்டுகள் 2. இப்போ சேர்வுகளை பற்றி பார்க்கப்போம். அதில் ஒட்சன் உருவாக்குற ஐதரைட்டுகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஒட்சன் 2 வகையான ஐதரைட்டுகளை உருவாக்கக்கூடியது. ஒன்று சாதாரணமான நீர், அடுத்தது ஹைட்ரஜன் பெராக்சைடு. பாருங்கள், இந்த ஒட்சன் உருவாக்குற ஆக்சைடை பற்றி நாங்கள் பார்த்தாலாம். ஒட்சன் உருவாக்குற ஆக்சைடை பற்றி பார்த்தாலாம். இந்த ஒட்சன் 2 வகையான ஆக்சைடுகளை உருவாக்குகின்றது. ஒன்று
அதாவது ஐதரைட் H2O, இன்னொன்று ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஒட்சன் ஐதரசன் என்பவற்றை கூட்டாக சேர்ந்து நீரையும் ஐதரசன் பெராக்சைட்டையும் உருவாக்குகின்றன. ரெண்டும் சேர்வுகள். நீர் ஒரு கோணல் வடிவ மூலக்கூறு. அப்போ நீர் ஒரு கோணல் வடிவ மூலக்கூறாக இந்த நீர் இருப்பதை நாங்கள் காட்டலாம். அப்போ நீர் ஒரு கோணல் வடிவ மூலக்கூறாகும். OH. இது நீர். இலத்திரன் ஜோடி கேத்திரனிடம் நான்குகி வடிவம். மூலக்கூறு கோணல் வடிவம். சைரண்டோட்சியேட்டர்ன் H+1 ஒரு முனைவு கரைப்பான். பிணைப்பு முனைவாக்கப்படும் ஒரு முனைவு கரைப்பானாக இருக்கும். இந்த நீருக்குரிய நாங்கள் திருப்புத்திறன்களை பார்த்தால் பாருங்கள், இந்த நீருக்கான இருமுனைவு திருப்புத்திறன்களை பார்த்தால் +இருந்து மைனஸ் இங்கேயும் ஒரே திசையில் காணலாம். ஆவி ஒரு முனைவு கரைப்பானாக இருக்கும். இருமுனைவு திறனை கொண்டொரு மூலக்கூறாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆவி முனைவுத்தன்மை இவ்வாறு இருப்பதை நாங்கள் காணலாம். நீரினது HOH பிணைப்பு கோணம் 104.5 இருக்கும். பிணைப்பு கோணம் 104.5, அதாவது 109 பார்க்க குறைவாக இருக்கும். இந்த தள்ளி விசை காரணமாக 109 குறைவாக இருப்பதை காணலாம். அது நீர், ஒரு நடுநிலை. இந்த நீர் கவனமாக பாருங்க, தாக்கங்களில் இந்த நீர் தாக்கங்களில் நீர் அமிலமாகவும் மூலமாகவும் தொழிற்படக்கூடியது. இந்த நீர் ஒரு நடுநிலை கரைப்பான். 25 பாக Cl நீருக்கான KW 1/10⁴. நீர் தூய்மையாக இருக்கும்போது சொற்பளவே அயனாக்கம் அடைகின்றது. இந்த அயனாக்கத்தின் அடிப்படையில் பாருங்கள், 10H2OL H3O+. ஆகவே பாருங்கள், H3O+ OH- ஆக அயனாக்கம் அடைகிறது. இந்த ரெண்டு வெப்பம் 1:1 தான் இருக்கும். அப்போ நீர் எல்லா வெப்பநிலையிலும் ஒரு நடுநிலையான சேர்வை. இதுக்கு ஒரு ஏற்கனவே நாங்கள் படித்தோம், ஒரு மாறிலி இருக்கும் என்பதை. இது சமநிலை விதியின்படி இந்த செறிவுகளின் விளைவின் கீழ் இந்த செறிவு. அப்போ இதுக்கு சமநிலை விதிக்குரிய சமன்பாட்டை நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால், Kc = H3O+ செறிவு தொகுதி சமநிலை அடைந்திருந்தால் OH- அயன் செறிவு கீழ் H2O செறிவின் வர்க்கம். பாருங்கள், இதன் செறிவின் வர்க்கம். தூய நீர், மிக நீர், அதன் செறிவு ஒரு மாறிலி, மாற்றமடையாது. ஆகவே தூய மிக நீருக்கு அதனுடைய செறிவு ஒரு மாறிலியாக இருக்கும். இது ஒரு மாறிலி. இதை கொண்டே நாங்கள் இங்கே பெருக்கும் இடத்து பாருங்கள், இது ஒரு சமநிலை, அயன் சமநிலை மாறிலி. விளைவுகளின் செறிவின் வலுவேற்றிய பெருக்கத்தின் கீழ் தாக்கியின் செறிவு 2 வர்க்கமாக வரும். குணகங்கள் அடுக்காக வரும். ஆகவே இது ஒரு மாறிலி. இதை கொண்டு இதோட பெருக்க போகிறேன். அப்போ பாருங்கள், இந்த மாறிலியை நான் இதோட இப்போ பெருக்கும் போது என்ன வருமென்றதை பாருங்கள். Kc நீர் L வர்க்கம் சமன் H3O+ செறிவு தர OH- செறிவு. 2 சமன் 1:1. இவ்வளவும் சேர்ந்து நீரின் கூட்டப்பிரிவு மாறி KW தரப்படும். KW H3O+
தர OH மைனஸ். இந்த ரெண்டும் இதனால் தரப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அப்போ KWஆல் தரப்படும் 298 கெல்வின் வெப்பநிலையில் பாருங்கள், 298 கெல்வின் வெப்பநிலையில் 298 கெல்வின் வெப்பநிலையில் இது காணப்படும் போது இந்த KW 1 தர 10⁻14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 என்னும் பரமாணம் உடையதாக இருக்கும், மறக்கக்கூடாது. இப்போ இந்த ரெண்டும் சமன் வர்க்கம் என்று வரும். அவை அவற்றில் செறிவு 1 தர 10⁻7 என்று வரும், pH ஆக இருக்கும். அவை இந்த 298 கெல்வினில் H3O + ஸ்கொயர் சமன் 1:1 ஒன்றுக்கொண்டு. ஆகவே 1 தர 10⁻14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6. ஆகவே நாங்கள் போட்டால் H3O + அரைவாசி 1 தர 10⁻7 இதுதான் OH மைனஸ். அப்போ நீர் எல்லா வெப்பநிலையில் நடுநிலையானது 298 கெல்வின் வெப்பநிலையில் 1 தர 10⁻7 pH 7 ஆகும். pH 7 25 பாகசி 298 கெல்வின் வெப்பநிலை. அவை இந்த நீர் எங்களுக்கு அமிலமாக, மூலமாக, ஒட்சியேற்றியாக, தாழ்த்தியாக எல்லாமே தொழிற்படக்கூடியது. அப்போ இந்த நீரை நீங்கள் பார்த்தால் கவனிங்கோ, இந்த நீர் எங்களுக்கு பல்வேறு விதமாக தொழிற்படும். அப்போ நீரை நாங்கள் பார்த்தாலாம், இந்த நீர் கவனிங்கோ, இந்த நீர் அமிலமாக தொழிற்படும். அமிலமாக 2 மூலமாக 3 ஒட்சியேற்றியாக 4 தாழ்த்தியாக தொழிற்படும். அப்போ நீர் நிறமற்றது, நடுநிலையானது, முனைவு கரைப்பான். ஆனால் இந்த நடுநிலையான நீர் 298 கெல்வின் வெப்பநிலை pH 7 உடையது. 298 கெல்வின் வெப்பநிலை நீரில் இருக்கிற H3O + அயன் சரிவும் OH - அயன் சரிவும் சமனானது. ஆகவே இந்த நீர் அமிலமாக தொழிற்படக்கூடியது, மூலமாக தொழிற்படக்கூடியது, ஒட்சியேற்றியாக தொழிற்படக்கூடியது, தாழ்த்தியாக தொழிற்படும். எல்லா வகையாகவும் இந்த நீர் தொழிற்படும். அமில, மூலம், ஒட்சியேற்றி, தாழ்த்தியாக இந்த நீர் தொழிற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அமிலமாக, மூலமாக, ஒட்சியேற்றியாக, தாழ்த்தியாக அவ்வளவாகவும் இந்த நீர் தொழிற்படுவதை நாங்கள் காட்டப்போகிறோம். அவர் அமிலமாக, மூலமாக, ஒட்சியேற்றியாக, தாழ்த்தியாக எல்லா தொழிற்பாடும் இந்த நீருக்கு இருக்கிறது. அமிலமாக அப்போ நீர் ஒரு அமிலமாக தொழிற்படும். அமிலம் என்று சொன்னால் H+ஐ வழங்குகிறது அமிலம், புரோத்திரனை வழங்குகிறது அமிலம். இவையெல்லாம் அமிலங்கள், அமிலமாக தொழிற்படக்கூடியவை. ஆகவே நீர் அமிலம். அப்போ பாருங்கள், அமோனியா நீரில் கரையுது. இந்த தாக்கத்தை பார்த்தீர்கள் சொன்னால் இவர் H+ஐ அமோனியாவுக்கு வழங்குகிறார். NHO+ ஆகவும் OH- ஆகவும் மாற்றமடைகின்றது. NHO+ OH-. அப்போ கவனிங்கோ, இவர் H+ அமோனியா ஏற்றுக்கொள்ளுது. அவை நீர் அமிலம், இவர் மூலம். H+ஐ வழங்குவது அமிலம், அதை பெற்றுக்கொள்வது மூலம். புரோத்திரன் வழங்கி புரோத்திரனை. அப்போ இந்த தாக்கத்தில் நீர் அமிலமாக தொழிற்படுகின்றது. ஒரு அமிலம். எஸ் குழுவில் படித்திருக்கிறீர்கள்.
சோடியம் இதென்ன நீருக்கு சேர்க்கும் தாக்கம். சோடிய நீர் ஹைட்ரஜன் குமிழியாக வெளியேறும். NaOH plus H2. NaOH plus H2. NaOH plus H2. உலோகம் ஒன்றை ஒரு பதார்த்தத்தில் போடும்போது ஹைட்ரஜனை தரமாயிருந்தால் போடப்பட்ட பதார்த்தம் ஒரு அமிலமாகும். சோடியத்தை நீருக்கு சேர்க்கின்றோம், ஹைட்ரஜன் வெளிவருகின்றது. ஆகவே நீர் அமிலமாக தொழிற்படுகின்றது. பாருங்கள், எஸ்குழு உலோகங்கள் நீருடன் அடையும் தாக்கங்களில் நீர் ஒரு அமிலமாக தொழிற்படுகின்றது. நீர் அமிலம். காரங்கள் நீரிலிருந்து புரோத்திரனை ஏற்றுக்கொள்வதால் நீர் அமிலமாக தொழிற்படுகின்றது. நடுநிலை நீர், ஆனால் இங்கு அமிலமாக தொழிற்படுகின்றது. அமிலமாக தொழிற்படுவதை நாங்கள் காட்டலாம். ஆகவே நீர் அமிலமாக தொழிற்படுகின்றது. அப்போ இந்த தாக்கங்களில் நீர் அமிலமாக தொழிற்படும். இவ்வாறே நீர் மூலமாக தொழிற்படும் தாக்கத்தை காட்டப் போகின்றோம். நீர் மூலமாக தொழிற்படும் தாக்கம். பாருங்கள், நீர் மூலமாக தொழிற்படும் தாக்கம். இந்த தாக்கத்தை நாங்கள் பார்த்தால் பாருங்கள், HClக்கு நீர், அப்போ HCl அமிலம் நீருக்கு சேர்க்கப்படும். HCl அமிலம் நீருக்கு சேர்க்கப்படும் போது இவர் H+ இவருக்கு வழங்குகிறார். ஆகவே H3O+ Cl- உருவாக்கப்படுகின்றது. அப்போ இந்த தாக்கத்தில் பாருங்கள், இவர் அமிலம், இவர் மூலமாக தொழிற்படுகிறார். H+ ஏற்பவை மூலம், அவை மூலமாக தொழிற்படுகின்றார். மூலமாக தொழிற்படுவதை பார்க்கலாம். மூலம், இது அமிலம், இது மூலம். அசெட்டிக் அமிலம் நீருக்கு சேர்க்கப்படும் போது இது H+ இதுக்கு வழங்குகிறது. அவை H+ போனால் மைனஸாக வருகின்றது. CH3 COO- சக H3O+. அப்போ இங்கே பாருங்கள், இது மாறுபட்ட தாக்கம். இது அமிலம், இது மூலம். அமிலம் மூலம். அப்போ நீர் அமிலமாக தொழிற்படுகின்றது, நீர் ஒரு மூலமாகவும் தொழிற்படுகின்றது. அப்போ நீர் அமிலம் மூலம். நீர் ஒட்சியேற்றியாக தொழிற்படும் தாக்கம் பார்த்திருக்கின்றோம். இது பாருங்கள், இந்த தாக்கங்களில் சைவராக இருக்கிற சோடியம் +1க்கு மாற்றப்படும் ஒட்சியேற்றியாக தொழிற்படும். பொதுவாக அமிலமாக தொழிற்படும் தாக்கங்களில் நீர் ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படும். நீர் தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கம் மிக அபூர்வமானது. நீர் தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கம் மிக அபூர்வமானது. நீர் தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கம். அவை நீர் தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நீர் தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கம். நீர் தாழ்த்தியாக தொழிற்படும் தாக்கம் பாருங்கள், ஒரே ஒரு தாக்கம் புளோரினுடன் தான். புளோரினை நீருக்கூடாக செலுத்தும் போது அது ஆக்சிஜனை வெளியேற்றுகின்றது. இந்த தாக்கத்தில் நீர் ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுகின்றது. அதாவது F2 நீருக்கு சேர்க்கும் தாக்கம். HF + O2. பாருங்கள், இந்த தாக்கம் உண்மையாக இந்த தாக்கத்தில் நீங்கள் அவதானித்தால் பாருங்கள், இந்த தாக்கத்தில் O தான் உங்களுக்கு கிடைக்கப்படும். அப்போ இந்த தாக்கங்களில் பொதுவாக O தான் உங்களை வந்து சேரும். O வந்து சேர்வதை காணலாம். அப்போ பாருங்கள், -1
நீர் தாழ்த்துங்கருவி தாக்கம் தொழிற்படுகிறது. தாழ்த்தல் தாக்கம் HF+O2 தாழ்த்தல் தாக்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். தாழ்த்தல் தாக்கம் கவனிங்கோ. ஆனால் இந்த O கன சந்தர்ப்பங்களில் சேர வாய்ப்பு இருக்கு. 2O சேரலாம், ஒட்சனை தரலாம். இன்னும் இந்த ஒட்சனுடன் O சேரலாம், ஓசோனையும் தரலாம். அப்போ நீர் தாழ்த்தியால் தொழிற்படும் தாக்கங்களில் பெரும்பாலும் ஒட்சன் வெளிவரும், சில சந்தர்ப்பங்களில் ஓசோனும் வெளிவரும். அப்போ நீர் தாழ்த்தியால் தொழிற்படும் இந்த தாக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், இந்த தாக்கத்தில் இவை தொழிற்படக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். F2 சக நீர், HF சக அரையோட்டு, 2HF சக அரையோட்டு 2ஆல் பெருக்கும்போது 4HF வருவதை நாங்கள் காணலாம். சில சந்தர்ப்பங்களில் ஓசோனும் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இங்கே காணப்படுகின்றது. அப்போ O3 என்பது அதற்குரிய பேராக இங்கே அமைந்து காணப்படும். O3 அவை பாருங்கள். அப்போ இந்த சந்தர்ப்பங்களில் ஓசோனும் வரலாம், சில சந்தர்ப்பங்களில் O2 கூடுதலாக வரும். ஒரு சில 3/2 என்று போட்டு பெருக்கிவிட்டால் சரி ஓசோனும் வரும். ஆகவே அப்போ அவதான் நீங்கள் மாணவர்களே, அப்போ ஏன் நாங்கள் ஒட்சனை இவ்வாறு பெறாது? நீர் எங்களுடைய பரப்பு முழுக்க நீரால் தான் நிரப்பப்பட்டிருக்கு. அப்போ இந்த நீரில் இருந்து வடிவாக நாங்கள் ஒட்சனை தயாரிக்க முடியுமே, ஏன் நாங்கள் தயாரிக்க முடியாது இருக்கின்றது? அதுதான் தேவை. ஃப்ளோரின் எங்களுக்கு கிடைப்பது அரிது. ஃப்ளோரினை நாங்கள் தயாரிக்க வேணுமாக இருந்தால் மின்வகுப்பு முறையால் தான் தயாரிக்கலாம். F- பாருங்கள், மின்னெதிர்த்தன்மை கூடியது F-. இதில் இருந்து F2 தயாரிக்க வேணுமாக இருந்தால் பாருங்கள், இலத்திரனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ளோரின் மின்னெதிரானது, இலத்திரனை எடுத்துக்கொள்வதற்கு அதுக்கு வாய்ப்பு வேறு ஒரு மின்னெதிரான மூலகங்கள் ஃப்ளோரினை விட பெருசு கிடையாது. ஆகவேதான் இந்த ஃப்ளோரினை நாங்கள் மின்வகுப்பால் மட்டும்தான் இந்த தாக்கத்தை நிகழ்த்தலும். எனவே தான் இந்த ஒட்சனை இவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றது. அதை அவதானித்து கொண்டால் உங்களுக்கு தெரியும், இந்த மாற்றங்களை இவ்வாறு நாங்கள் செய்ய முடியாது இருப்பதை நாங்கள் காணலாம். பாருங்கள், ஆகவே நீர் ஒட்சியட்டியா தொழிற்படும், தாழ்த்தியா தொழிற்படும், அமிலமாக மூலமாக தொழிற்படும். ஆனால் நடுநிலையான நீர் ஒரு முனைவு கரைப்பான். முனைவு பதார்த்தங்கள் எல்லாம் நீரில் நல்லா கரையக்கூடியது. முனைவற்ற பதார்த்தங்கள் நீரில் பெரிதாக கரைவதில்லை. ஐதரசன் பிணைப்புகளை உருவாக்கக்கூடியது. நீரில் ஐதரசன் பிணைப்பு காரணமாக கொதிநிலை உருகுநிலை மிக உயர்வாக காணப்படும். நீர் மூலக்கூறுகள் நிலையில் திரவ நிலையில் இருக்கும்போது ஐதரசன் பிணைப்புகள் உணரப்படும். பாருங்கள், இந்த நீர் மூலக்கூறுகள் திரவ நிலையில் காணப்படும் போது ஐதரசன் பிணைப்புகளை அவை தரக்கூடியதாக இருக்கும். நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலே ஐதரசன் பிணைப்புகள் காணப்படும். OH டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ், டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ். பாருங்கள், இவை பிளஸ். இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் ஐதரசன் பிணைப்புகள் வலிமையாக காணப்படும். பாருங்கள், இங்கே ஐதரசன் பிணைப்பு காணப்பட்டு OHH, இங்கே ஐதரசன் பிணைப்பு OHH, ஐதரசன் பிணைப்பு காணப்படும் HOH. பாருங்கள், இவ்வகையாக நீரில் ஐதரசன் பிணைப்புகள் பல திசைகளிலும் காணப்படும். ஆகவேதான் நீர் ஐதரசன் பிணைப்பின் மூலம் இருப்பதால் உடைக்கிறது கஷ்டம், கூட சக்தி வழங்க வேண்டி இருக்கின்றது. நீரின் கொதிநிலை அதே கூட்டத்தில் உள்ள ஏனைய ஐதரேட்டுகளும் பார்க்க அசாதாரணமாக உயர்வாக இருக்கின்றது. குளிர்ச்சியடைய செய்யும் போது
மேலும் ஐதரசன் பிணைப்பு உருவாகி பனிக்கட்டி உருவாகும். அவை அங்கு அது மூலக்கூறுகள் அசியா நிலையை பெற்றுக்கொள்ளும். இது சந்தர்ப்பத்தில் ஐஸ் உருவாகும். வெளிகள் கூட இருக்கும். சடத்தின் அளவு குறையும், கனவளவு கூடும், அடர்த்தி குறையும், பனிக்கட்டியின் அடர்த்தி நீளம் பார்க்க குறையும். ஆகவே இவ்வகையான கோலங்கள் இந்த நீருக்கு இருக்கின்றது. ஐதரசன் பிணைப்பை உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த நீரை கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் காணப்படுகின்ற மூலகங்களையும் அவற்றின் ஐதரைட்டுகளையும் நாங்கள் ஒப்பிட போகின்றோம். பாருங்கள், இந்த கூட்டத்திலே காணப்படும் மூலகம் நாங்கள் பார்த்தால் பாருங்கள், இந்த கூட்டத்திலே காணப்படுகின்ற மூலகத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். OSSCTE இவற்றின் ஐதரைட்டுகளை நாங்கள் பார்ப்போம். ஒட்சன் உருவாக்குற ஐதரைட் H2O, H2S, H2SC, H2TE இவற்றின் ஐதரைட்டுகளாகும். ஐதரைட்டுகள் இதில் கவனிங்கோ, நீர் திரவ நிலையில் காணப்படும் போது H2S, H2SC என்பன வாயு நிலையில் காணப்படுகின்றன. ஏன் என்பது முதல் நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இங்கே நீர் திரவம், ஏன் இவை வாயு? காரணம், நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் OH மின்னதுத்தன்மை வேறுபாட்டால் ஐதரசன் பிணைப்புகள் உருவாக்கப்படும். ஏனையவற்றில் அவ்வாறு இல்லை. எனவே மூலர் திணிவு குறைவாக இருந்தாலும் நீர் திரவமாக இருக்கும். H2S போன்றவை வாயுக்களாக இருக்கும். பாருங்கள், திரவம் வாயு. மூலர் திணிவு உண்மையாக குறைந்தது வாயுவாக இருக்கும், ஆனால் நீர் ஒரு திரவமாக இருக்கும். அறவெப்பநிலையில் நீர் திரவம். இந்த ஐதரசன் பிணைப்பு இல்லை என்று சொன்னால் நீர் அறவெப்பநிலையில் திரவமாக காணப்பட மாட்டாது. ஏனென்றால் உயிரினங்கள் நீரை திரவ நிலையிலேயே பெற்றுக்கொள்ளும். ஐதரசன் பிணைப்பு இல்லாத இடத்துல நீர் திரவமாக இருக்காது. எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது. நீர் திரவ நிலையில் இருப்பதற்கு ஐதரசன் பிணைப்பே காரணமாகும். அவை ஐதரசன் பிணைப்பால் நீர் திரவமாக இருப்பதை நாங்கள் காட்டலாம். அப்போ நீர் திரவ நிலையில் இருக்கின்றது. அப்போ இந்த பிணைப்பு கோணங்களையும் பிணைப்பு தூரங்களையும் நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், கவனமாக பாருங்கள், பிணைப்பு கோணங்கள் பிணைப்பு தூரங்களை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் என்ன மாதிரியான கோலத்தை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இது நீர் OHO கோணல் வடிவம். இது H2S, அது கோணல் வடிவ மூலக்கூறு H2S ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். கோணல் வடிவ மூலக்கூறு அது H2S. பாருங்கள், கோணல் வடிவம் H2S ஆகும். அவை SHS. நாங்கள் இதை பார்த்தாலாம். அடுத்தது H2SC. H2TE வர இருக்கும். யாவும் இலத்திரன் சோடி நான்முகி, யாவும் கோணல் வடிவ மூலக்கூறுகள். இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில் தனிச்சோடி பிணைப்பு சோடி கவர்ச்சி விசைகள். இந்த கோணம் θ1, இந்த கோணம் θ2, இந்த கோணம் θ3. இங்கே அதாவது இலத்திரங்கள் மிக நெருக்கமாக மின்னதுத்தன்மையால் தள்ளி விசை கூடும். ஆகவே இங்கே எல்லாம் தூர இருக்கும், இங்கே ஆகத்தூர இருக்கும். பிணைப்பு கோணங்கள் θ1, θ2, θ3 என்றால் θ1 பெரிது, θ2, θ3. பிணைப்பு கோணங்கள் அதிகரித்து கொண்டு செல்லும். அணுப்பெருமன் அதிகரிப்பதால் பிணைப்பு நீளம் அதிகரிக்கும். OH பிணைப்பு நீளத்திலும் பார்க்க HS பிணைப்பு நீளம் கூட, HS பிணைப்பு நீளத்திலும் பார்க்க HSC பிணைப்பு நீளம் கூட. பிணைப்பு நீளம் கூடும்போது பிணைப்பின் வலிமை குறையும். பிணைப்பு சக்தி, பிணைப்பை உடைப்பதற்கு தேவையான பிணைப்பு சக்தி குறையும். அவை பிணைப்பு சக்தி குறைந்து செல்வதை காணலாம்.
எனவே இந்த ஐதரைட்டுகளது கொதில்லை உருகில்லையை நாங்கள் வரைவிலே காட்டுவோமாக இருந்தால் பாருங்கள், கொதில்லை உருகில்லையை நாங்கள் இவற்றுக்கு வரைவில் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் பாருங்கள், இது கொதிநிலை, இது கூட்டத்தின் ஐதரைட்டுகள், அதாவது கூட்டம் 16 ஐதரைட்டுகள் H2O, H2S, H2SC, H2TE. பாருங்கள், இந்த வரைவை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதாக இருந்தால் நீர் அசாதாரணமாக உயர்வாக இருக்கும். 100 பாக சி, ஒரு வளிமண்டல முகத்தில் 100 பாக சியிலே இருக்கும். H2S 61 பாக சி, அவை கூடிக்கொண்டு செல்வேன். H2S, H2SC, H2TE எல்லாம் 0 பாக சியன்கள் தான் எங்களுக்கு இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே உருநிலையும் இதே மாதிரி தான் வரவே கொண்டிருக்கும். ஆகவே கொதில்ல உருகுநிலை ஐதரசன் பிணைப்பால் அசாதாரண உயர்ச்சியை காட்டக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆகவே அவை நீர் கொதில்ல உருகுநிலை மிக உயர்வாக இருக்கும். ஆகவே எனவே தான் மாணவர்களே, நாங்கள் இந்த அலகை நாங்கள் இத்துடன் நிறுத்திக்கொள்வோம். இதனுடைய தொடர்ச்சியை, கூட்டம் 16 மூலகங்களின் தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பிலே அவதானிப்போம். ஆகவே மாணவர்களே, நீங்கள் இந்த படித்த பாடங்களை கவனமாக பார்த்து கொண்டு அடுத்த வகுப்பிலே வந்தால்தான் இந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடை எழுதலாம், என்ன மாதிரி விடை செய்யலாம் என்பதை பற்றி பாருங்கள். மிக அவதானம், படித்த பாடங்களை நீங்கள் மீட்டு கொண்டு அடுத்த வகுப்புக்கு வரவும். நாங்கள் இன்றைய வகுப்பை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். எனவே அடுத்த வகுப்புக்கு நீங்கள் ஆயத்தமாக வரலாம். அவை ஆயத்தமாக வந்து கொள்ளுங்கள்.